நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலியா 2020 ஸ்குவாடை பற்றி பார்க்க போகிறோம். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஸ்திரேலியா 2020 ஸ்குவாட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி வந்து ஆஸ்திரேலியன் 2020 ஸ்குவாடில் வந்து யார் கேப்டன்னா மித்தல் மார்ஷை வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க. பேட் கமின்ஸ் வந்து வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனை கொடுக்காம மித்தல் மார்ஷ்க்கு நம்பி மித்தல் மார்ஷ்ட டீமை ஒப்படைச்சிருக்காங்க. மித்தல் மார்ஷ் வந்து சூப்பராக டீமை வந்து வழி நடத்திட்டு வந்திருக்காரு 2020. அதனால் மித்தல் மார்ஷ்ட கொடுத்துருக்காங்க. போன வாட்டி ஆஸ்திரேலியா வந்து 2020 வேர்ல்டு கப் அடிக்காததுனால இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து வேர்ல்டு கப்னாலே எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியும், எப்படி டீமெல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஏன்னா 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்பில் எப்படி வந்து இந்தியாவை சைலண்ட் பண்ணாங்க க்ரௌடுன்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து இந்த வாட்டி யூஎஸ்ஏலையும் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் நடக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடை தான் அமைச்சிருக்காங்க மித்தல் மார்ஷ் தலைமையில். மித்தல் மார்ஷும் அதை சிறப்பாக செயல்படுவார் தான் நினைக்கிறேன். ஸ்குவாடை வந்து பார்த்தீங்கன்னா மித்தல் மார்ஷ் கேப்டன், ஆஸ்டன் ஹேகார் இருக்கார், பேட் கமின்ஸ், டிம் டேவிட், நேத்தன் எல்லர்ஸ், கேமரான் கிரீன், ஜாஷ் ஹேசல்வுட், டிராவர்ஸ் ஹெட், ஜோஷ் இல்லிங்ஸ், கிளென் மேக்ஸ்வெல், மிச்சல் ஸ்டார்க், மார்க்கஸ் ஸ்டானிஸ், மேத்யூ வெய்ட், டேவிட் வார்னர், ஆடம் ஜாம்பா. நல்ல ஸ்ட்ராங் ஸ்குவாடாக இருக்குது. இந்த ஸ்குவாடை பற்றி நம்ம எதுவுமே குறையும் சொல்ல முடியாது. பேட்டிங் டெப்த்தும் இருக்குது, பவுலிங் டெப்த்தும் இருக்குது, ஓப்பனர்ஸும் இருக்காங்க. எப்பா என்ன மாதிரி ஸ்ட்ராங் ஸ்குவாடை வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியா. உண்மையிலேயே வந்து டாப் 4 டீம்ஸ்க்கு ஆஸ்திரேலியா வந்து குவாலிஃபைட் ஆகிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா ஸ்குவாடு வந்து வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது இந்த ஸ்குவாடில். டேவிட் வார்னர் வந்து இதுதான் கடைசி வேர்ல்டு கப்பு. இதுக்கப்புறம் 2020 விளையாட மாட்டார், ரிட்டையர்ட் ஆயிடுவார். இந்த 2020 வேர்ல்டு கப்போடு ஆஸ்திரேலியாவிலேருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவார். அதனால் டேவிட் வார்னருக்கு இதான் கடைசி வேர்ல்டு கப்பு, கடைசி சீரீஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஆடுறாரு டேவிட் வார்னர். என்னங்க டீம் இப்படி இருக்குது. ஓப்பனர்ஸ் வந்து டேவிட் வார்னரும் டிராவர்ஸ் ஹெட்டும் ஆடுவாங்க. ஒன்று வந்து மித்தல் மார்ஷ் வந்துடுவார். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஜாஷ் இன்னிங்ஸ் இருக்கார், அப்புறம் டிம் டேவிட் இருக்கார், அப்புறம் கேமரான் கிரீன் இருக்காருங்க பேட்டிங்கு. இதுலேயே சாலிடாக முடிஞ்சு போச்சு. அப்புறம் மார்க்கஸ் ஸ்டானிஸ் பேட்டிங் இருக்கார், மிச்சல் ஸ்டார்க்கும் கண்டிப்பாக ஆடுவார், பேட் கமின்ஸும் கண்டிப்பாக ஆடுவார், ஜேசல்வுட்டும் கண்டிப்பாக ஆடுவார். இதில் மேக்ஸ்வெல் இருக்கார், ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா. அவன் 11 பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. ஆஸ்திரேலியாவில் 11 பார்த்தாலே எப்பா இப்படிப்பட்ட டீம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக டாப் 4 வந்துடும் இந்த டீமு. இந்த டீமில் எந்த டவுட்டுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வெல் பேலன்ஸ்டு டீமாக இருக்குது. பாருங்கள், ஸ்டீவ் ஸ்மித்துக்கே அவங்க டீமில் இடம் கிடைக்கலன்னா இப்போ இப்படிப்பட்ட ஸ்குவாடை வந்து அமைச்சிருப்பாங்கன்ட்டு ஆஸ்திரேலியான்ட்டு. என்னை கேட்டால் ஒரு ஆஸ்திரேலியா வந்து ஒரு வெல் பேலன்ஸ்டு ஸ்டைடு சக்ஸஸ்ஃபுல்லான டீமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து கப் அடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இந்த 2020 வேர்ல்டு கப்பில். வேர்ல்டு கப்னாலே அவங்க பேர் போன டீம் வந்து ஆஸ்திரேலியா. விடனா மாட்டாங்க வேர்ல்டு கப்பில் அவ்வளோ ஈஸியாக. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2020 வேர்ல்டு கப்பு ஜெயித்தது ஆஸ்திரேலியா தான் அந்த கோவிட் டைமில். இப்போ வேர்ல்டு கப்பு ஆஸ்திரேலியாவில் நடந்து 2020 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவில் நடந்து அதை விட்டுட்டாங்க. அதனால் இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக வேர்ல்டு கப் எடுக்க தான் பார்ப்பாங்க ஆஸ்திரேலியா. சும்மானா சொல்ல முடியாது ஆஸ்திரேலியாவை. வேர்ல்டு கப்னாலே அந்த வெறி இருக்கும். கண்டிப்பாக இந்த வெறியை போன வாட்டி வந்து வேர்ல்டு கப்பில் டாப் 4 வரல. இந்த வாட்டி அந்த வெறியோடு வந்து டாப் 4 வந்து அடிப்பாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா டீம் வந்து அப்படிப்பட்ட டீமு. மித்தல் மார்ஷ்க்கு வந்து அடிக்கடி இன்ஜுரி ஆகும். ஆனால் இந்த வாட்டி இன்ஜுரினா ஆகக்கூடாது. அவர் ஐபிஎல்னாலே இன்ஜுரி ஆகி போயிடுவார். ஆனால் ஆஸ்திரேலியாவில் அந்த எல்லோ டிஷர்ட் போட்டார்னாலே அவருக்கு வந்து என்ன ஆகும்னு தெரியாது, நல்லா விளாண்டுருவார் மித்தல் மார்ஷ். அதே மாதிரி எல்லோ டிஷர்ட் போட்டால் யார் இன்னும் நல்லா விளாடுவார்னு பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் ஒத்தகையிலே தான் சிக்ஸ் அடிப்பார். ஐபிஎல்லில் வந்து ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபிக்கு. பட் ஆனால் வந்து இந்த வாட்டி சீசனில் வந்து நல்லா விளாடுவார் கிளென் மேக்ஸ்வெல். மார்க்கஸ் ஸ்டானிஸ் வந்து அவங்க கான்ட்ராக்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. பட் ஆனால் டீமில் இருக்கார். சென்ட்ரல் கான்ட்ராக்டில் கிடையாது மார்க்கஸ் ஸ்டானிஸு. பட் ஆனால் டீமில் இருக்கார். அப்போனா அவர் எவ்வளோ ஒரு வேல்யூவான அடிஷன் பாருங்கள். வெல் பேலன்ஸ்டு ஸ்குவாடாக இருக்குங்க ஆஸ்திரேலியா. எதையுமே சொல்ல முடியாது. ரொம்ப கரெக்டான டீமை பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித்துக்கே இடம் இல்லைன்னா பார்த்துக்கோங்க. அப்போனா அவங்க எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து இந்த டீமை பிக் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. கண்டிப்பாக டாப் 4 இந்த டீம் இருக்கும். மிச்சல் மார்ஷ் வந்து நல்ல டீமை வழி நடத்திடுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஹிட்டர்ஸ் பாருங்கள், டிம் டேவிட், கிளென் மேக்ஸ்வெல், அப்பா 2 மொரட்டு ஹிட்டர்ஸ் இருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டானிஸும் விடுவார்,
அவர் மேத்யூ வேடும் ஹிட்டர் தான். மேத்யூ வேடை வந்து சும்மானா சொல்லிட முடியாது. ஒரு வாட்டி பாகிஸ்தானோட செம்மையாக ஆடி பேட்டிங் ஆடி ஜெயிச்சு வைக்க கொடுத்தாரு செமிஃபைனல்ஸை. இது துபாயில் நடக்கும்போது அவரும் ஒரு ஹிட்டர் தான். ஜோஸ் இன்னிங்ஸ் தான் கீப்பிங் பண்ணுவார், இல்லை மேத்யூ வேடு. அவங்க 2 பேருக்கு தான் அந்த ஸ்லாட்டில் பிரச்சனை வரும். மற்றபடி ஆஸ்திரேலியா டீம் வந்து நல்ல வெல் பேலன்ஸ்டு ஸ்குவாடாக இருக்குது. நம்ம ஆஸ்திரேலியன் டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியன் டீம் வந்து வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக டாப் 4ல் குவாலிஃபைட் ஆகிற டீம் வந்து ஆஸ்திரேலியா, அதில் எந்த டவுட்டும் இல்லை. கண்டிப்பாக டாப் 4ல் ஆஸ்திரேலியா இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. செமி கண்டிப்பாக ஆடும் ஆஸ்திரேலியா. அவங்க டீம் வந்து அப்படி இருக்குது, செமிஃபைனல்ஸ் ஆடுற டீமாக தான் இருக்குது, எடுத்துருக்காங்க. ஃபைனல்ஸும் கூட போகலாம், செமிஃபைனல்ஸ் வரையும் வந்துடும் கண்டிப்பாக, அதில் எந்த மாற்றமும் இருக்காதுங்க.